ஹாய்! நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது, நாம்ப Flipkartல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குன 2 ப்ராடக்ட் அண்ட் ஆல்சோ நம்மளோட லஞ்ச் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான் நம்ம இத்தன நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா இதுல இருக்க 3 பர்னருமே மேட் வித் அலுமினியம். இது என்னன்னு தெரியல. வாங்கி 1 இயர் தான் ஆச்சு. ஆனா இதுலலாம் சவுண்ட் வர ஆரம்பிச்சனால பயந்து போயிட்டு, நாங்க நல்ல பிராண்டா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிஎன் பிராண்ட வந்து நானு Flipkartல வாங்க ஆரம்பிச்சோம். இது நல்ல சூப்பரான நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல இருந்தது. இதுலயும் 3 பர்னர்ஸ் தான். ஆனா அது நீட்டா கொஞ்சம் அகலமா இல்லாம நீட்டா இருந்தது. ஆனா இந்த கேஸ் ஸ்டவ் வந்துட்டு அகலமும் இருந்தது, நீட்டும் இருந்தது. நல்லா வெயிட்டாவும் இருந்தது. சூப்பரா இருந்தது பார்க்கவே. இதுல இருக்க ஒவ்வொரு விஷயமுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இத வந்த உடனே நல்லா ஓப்பன் பண்ணிட்டு ஒவ்வொன்னத்தையும் நாங்க ஃபிட் பண்ணி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சில ஹோல் வந்து வைக்கிற மாரியான இதெல்லாம் இல்ல. இதுக்கு ஒரு ஷேப் மாரி குடுத்து, அதுல பிளேஸ் பண்ற மாரியான விஷயங்கள் இதுல இருந்தது. 3மே ஒரே ஷேப் கிடையாது. ஒண்ணுமே வித்தியாசமான ஒரு சைஸ் ஆஃப் ஷேப்பு. ஒண்ணு வந்து பெருசு, இன்னொன்னு வந்து மிடில், அப்புறம் இன்னொன்னு ரொம்ப ஸ்மால். 3மே சூப்பரா இருந்தது பார்க்க. இதுல இருக்க இந்த ஃபினிஷிங் எல்லாம் ரொம்பவும் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு அம்மா வந்து ஏத்தி பாத்துட்டாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, அவரு ஒரு முறை செக் பண்ணணும் 3த்துமே அப்படி சொல்லிட்டு அவரு ஃபயர் பண்ணி பார்க்கும்போது, அந்த எரியும்போது லைட்டுல சூப்பரான வெளிச்சம் வந்தது. இதுல வந்து ஆன், ஆஃப் அண்ட் சிம் 3த்துமே குடுத்திருந்தாங்க. ஆ அழகா அதுல எழுதியும் இருந்தாங்க. சிலர் தெரியாதவங்க கூட அத பார்த்து ஜென்ட்ஸ் எல்லாம் இத வந்துட்டு யார்கிட்டயும் கேட்காமயே இது எப்படி ஆப்பரேட் பண்றது அப்படின்றத அவங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாரியான ஒரு ஃபீச்சர்ஸ் இதுல அமைஞ்சிருந்தது. பார்க்கவே சூப்பரா இருந்தது. நல்ல குவாலிட்டியா, நல்லா வெயிட்டா இருந்தது. எங்க வீட்ல ஆக்சுவலா நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க பட்டர்ஃப்ளை அந்த ஸ்டீல்ல இருக்கு இல்லைங்களா? அததான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அத என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் எண்ணெய் ஏதோ ஒண்ணு தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, லெமன வந்து ஆயில்ல ஊத்தும்போது, அம்மா அப்பயே சொன்னாங்க ஊத்தக்கூடாதுன்னு. அப்பா ஊத்திட்டாங்க தெரியாம. அதனால பொங்கி அந்த எண்ணெய் வந்து பொங்கி வந்து அ கேஸ் ஸ்டவ் ஃபுல்லா பரவிட்டனால ஃபயர் கிளம்ப ஆரம்பிச்சுருச்சு. பயந்து டக்குனு கீழ நிறுத்திட்டோம். அதனால பயந்துகிட்டு திரும்ப நாங்க அந்த கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் கிரீன் ஷெஃப் வாங்குனோம். ஒரு 5000 போல. அதுக்கு கூட நெறைய காம்ப்ளிமெண்டா நெறைய திங்ஸும் கூட வந்திருந்தது. அதுவும் நல்லா ஒரு 5 இயர்ஸ்க்கு நல்லா ஓடுச்சு. அதுக்கப்புறம் அதுவும் ஏதோ இந்த மாரி அந்த பர்னர்லலாம் ஏதோ ஒண்ணு மிஸ்டேக்கா ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு அப்டின்னோனே நாங்க அத மாத்திட்டு, அதுக்கப்புறம் தான் ஏற்கனவே நான் காமிச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இத்தன நாள் வீடியோல பார்த்திருந்தீங்கல்ல, அந்த கம்பெனி ஆனா அது ஒரு பிராண்டட் கம்பெனி இல்ல. கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்குன்னு வாங்கிட்டான். என்னோட தம்பி தான் அத வாங்குனான். அப்புறம் இது சரி வராது. 1 இயர் தான் வாங்கி யூஸ் பண்ணோம். அதுக்குள்ளயே வந்து அதோட வேலைய காமிச்சிருச்சு. இப்போ ஒரு நல்ல பிராண்டா வாங்கணும்னு சொல்லிட்டு பிஜியால வந்துட்டு என்னோட பெங்களூர் சிஸ்டர் தான் இத சூஸ் பண்ணி குடுத்தாங்க. இத வாங்குங்க அப்டி சொல்லிட்டு. ஆல்ரெடி என்னோட சென்னை சிஸ்டர் இந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதையே நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்க இந்த பிராண்ட வந்து மூவ் பண்ணோம். இப்ப பாருங்களேன் எவ்வளோ அழகா ஃபயராலாம் இருந்துச்சு. ஒவ்வொன்னுத்துலயும் இதுல இருக்க பர்னர் வந்து பிராஸ் இது ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கும். அதுல அலுமினியம் இருந்தனால கொஞ்சம் பயந்து இருந்தோம். இதுல கொஞ்சம் பயப்பட வேண்டாம். நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்ததுல நல்ல குவாலிட்டியா எனக்கு தெரிஞ்சது. அதனால இதோட ரிவ்யூ நான் உங்களுக்கு குடுக்குறேன். வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா தாராளமா வாங்கலாம். அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டி ஆஃப் கேஸ் ஸ்டவ். அ கீழ இருக்கிற ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்களே பார்த்தா தெரியும். இதுல வாரண்டி, கேரண்டி எல்லாமே இருந்தது. இதுல என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் மேலவே குடுத்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. ஏன்னா, இத தெரியாதவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா கூட மேல ஏதோ எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அவேர் ஆகி எப்படி யூஸ் பண்ணணும்னு அத ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்க இத யூஸ் பண்ணுவாங்க. அதுபோலயான நல்ல அமைப்பு. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா அகலமும், நீட்டும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது, நம்ப அயர்ன் பாக்ஸ் தான் பார்க்க போறோம். இது பஜாஜ் கம்பெனி. இதையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குனது தான். இதுவும் வாரண்டி இருந்தது. ஆக்சுவலா எங்க வீட்ல எக்கச்சக்கமான அயர்ன் பாக்ஸ் இருந்தது. ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களும் நாங்க ஹாஸ்டல் அப்படின்னு படிச்சுட்டு இருந்தனால எல்லாருக்குமே ஒண்ணு வாங்கி குடுத்துருந்தாங்க. அப்புறம் என் தம்பி ஜாபுக்கு போயிட்டு இருந்தான். அப்ப அவன் வீட்ல இருக்கிறத அவன் தூக்கிட்டு போயிட்டான்.
சரி நமக்கு அர்ஜென்ட்டுக்குன்னு ஒண்ணு இல்லையேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணது தான் இது. ஆக்சுவலி அயர்னிங் வந்து அப்பாக்கு தான் அதிகமா வந்து ட்ரெஸ் வந்து அயர்ன் பண்றதுக்கு அதிக யூஸ் அவருக்கு தான் இருக்குமே. ஆக்சுவலா வந்து இது சூப்பரா இருந்தது. நாங்க எதிர்பார்க்கல. நல்லா வெயிட்டாவும் இருந்தது. நல்ல ஃபினிஷிங் இருந்தது. பார்க்கவே ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டி மாரி இருந்தது. ஆக்சுவலா இதோட ரேட் நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். கேஸ் ஸ்டவோட ரேட்டும் சொல்லி ஆகணும். கேஸ் ஸ்டவோட அமௌண்ட் வந்து 2000 வந்துச்சு. அதுவே ஆஃபர் பிரைஸ் தான் ஆக்சுவலி. அப்புறம் வந்து 1700 வந்து எதனால வந்துச்சுன்னா, அந்த காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கம்மியா ஆச்சு. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணது அப்படியெல்லாம் சேர்த்து எங்களுக்கு வந்து 200 கம்மியாச்சு. 1700க்கு நாங்க வாங்கியிருந்தோம். 2மே நல்ல சூப்பர் ப்ராடக்ட். வேணும்னா நீங்க இத வாங்கலாம். அயர்ன் பாக்ஸ் ரேட் 609. அடுத்தது நம்ம லன்ச் செஞ்சாங்க. வீட்ல இன்னைக்கு லாலிபாப் சிக்கன் தான் என் சிஸ்டர் செஞ்சாங்க. ஆக்சுவலி வந்து இந்த லாலிபாப் கடையில வாங்குனோம்னா 120 ருபீஸ்க்கு 7 பீசஸ் வரும். இது 100 ருபீஸுக்கு 10 பீசஸ் வந்தது. விங்ஸ் பிளஸ் லாலிபாப் இந்த லெக் பீஸ் போல இருந்தது. எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கடையில வாங்குறதா, வீட்ல வாங்கி சமைக்கிறதா அப்படின்னு? ஆக மொத்தம் மோர் ஆர் லெஸ் டேஸ்ட் ஒரே மாரி தான் இருந்தது. நாங்க சாம்பாருக்கு லாலிபாப் வச்சு சாப்பிட்டோம். அப்போ பேக்ரவுண்ட்ல கேட்கிற சவுண்ட் என் குட்டி பாப்பா மேக் பண்ற சவுண்ட் தான். அப்புறம் அடுத்தது நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு முடிச்சுக்கிட்டோம். இந்த ஐஸ்கிரீம் 2 ஃப்ளேவருமே சூப்பரா இருந்தது. நாங்க ரொம்ப நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். லிச்சி ஐஸ்கிரீம் இருக்கு இல்லைங்களா? அது எக்ஸாக்ட்டா லிச்சி டேஸ்ட் தான் தந்துச்சு. இதுல வந்து இன்னொன்னு வந்து ரோஸ்டட் ஆல்மண்ட் சூப்பரா இருந்தது. 2மே சூப்பரா இருந்தது. இதுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஆல்மண்ட் ஐஸ்கிரீம் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். சப்ஸ்கிரைப் மை சேனல்.